Dealings or conversations with the opposite sex. அநேக முறை அநேக சம்பவங்களில் நமக்கு எதிர்பாலான அந்த எதிர்பாலரோடு கூட நாம் பல சம்பாஷணைகள் ஈடுபட விரும்புகிறோம். So there are some things we have to be careful about in such situations. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நாம் கவனமாய் இருக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. So I would just like to give you some guidelines and some boundaries that we have to live in such situations. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்ததான நெறிமுறைகளையும் எல்லைகளையும் குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். We may know some of these things already. இந்த காரியங்களை நம்மில் அநேக நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். Still it's okay if we can hear it again so that we can peg down these rules into our life. மறுபடியுமாக இந்த காரியங்களை நாம் கேட்பதில் நல்ல காரியம்தான். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த காரியங்களை நாம் நெறிமுறையாக மறுபடியும் கையாளலாம். I've got about 6 points here. நான் சொல்ல வேண்டிய 6 காரியங்கள் உண்டு. There are not references or verses for all of them. அவைகள் யாவற்றிற்கும் நான் எடுத்துக் கொடுக்க வேண்டியதான வசனங்கள் இல்லாமல் இருக்கலாம். But still there are things, that principles that we have to keep in our life. என்றாலுமோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான சில நெறிமுறைகள் நமக்கு உண்டு. 1. Suppose someone is approaching you in a wrong manner and you don't like it. உதாரணமாக மற்றவர்கள் உங்களை தவறான ஒரு எண்ணத்தோடு கூட உங்களோடு கூட சம்பாஷிக்க வரும்பொழுது அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமே ஆகில். This point Pastor Manasseh already said in the night prayer. இதே காரியத்தை பாஸ்டர் மனாசே அவர்கள் ஏற்கனவே முழு இரவு ஜெபத்தில் சொல்லி இருக்கிறார்கள். One wrong thing we will do is we'll get irritated so much that we will scold them so much that afterwards you'll feel sorry for it. நாம் செய்கிறதான முதலாவது தவறான காரியம் என்னவென்றால், இந்த காரியம் நமக்கு பிடிக்காத பட்சத்தில் அது நமக்கு மிக மிக ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிறபடினா, எரிச்சலை உண்டாக்குகிறபடினாலே அப்படிப்பட்ட நபர் மேலே நாம் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து போய்விடுகிறோம். அதற்கு பின்பு நாம் மனஸ்தாபமும் படுகிறோம். So you will shout bad words at them and we'll insult them in front of everyone. அவர்கள் மேலே நாம் தவறான வார்த்தைகளை சொல்லி மற்ற எல்லாருக்கும் முன்பாக அவர்களை நாம் அவமானமும் படுத்துகிறோம். And then you'll go home and feel sorry for it. அதற்கு பின்பு வீட்டிற்கு போய் அதற்காக நாம் வருத்தப்படுகிறோம். So slowly and subtly hatred turns into sympathy. கொஞ்சம் கொஞ்சமாக மிக தந்திர வண்ணமாக இந்த கசப்பானது, இந்த வெறுப்பானது இப்பொழுது ஒரு பரிதாபமாக அனுதாபமாக மாறிவிடுகிறது. So next time you see the person, it's not the old hatred. அதே நபரை நீங்கள் அடுத்த முறை காணும் பொழுது அந்த முதலாவது வந்த அந்த வெறுப்பு வருகிறதில்லை. You'll feel bad for how you behaved last time. கடந்த முறை இந்த நபரோடு கூட நான் எப்படி இந்த காரியத்தை சந்தித்தேன் என்பதை யோசித்து அதற்காக நாம் வருத்தப்படுகிறோம். And that will be the beginning of a wrong relationship. அதுதான் நம்முடைய தவறான உறவுக்கு துவக்கமாய் காணப்படுகிறது. So in the beginning itself we should learn to act wisely and not throw out indecent words. ஆகையினாலே முதலிலே இந்த சம்பாஷணை, இந்த காரியம் வரும்பொழுது நாம் கெட்ட வார்த்தைகளை அங்கே பேசிவிடாதபடிக்கு மிக ஞானமாய் நாம் அங்கே பழக வேண்டும். And the second thing that we should understand is sometimes human sympathy is dangerous. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், சில நேரங்களில் சுய அனுதாபமானது மிக மிக ஆபத்தானதாக இருக்கிறது. Sometimes our human sympathy மனுஷர்கள் மேல் பாராட்டுகிறதான அனுதாபம். See, this human sympathy sometimes is bigger than God's sympathy. சில நேரங்களில் நாம் மனுஷன் மேல் பாராட்டுகிறதான இந்த மனுஷ அனுதாபமானது தேவன் மேல் இருக்கிற அனுதாபத்தை காட்டிலும் பெரிதானது போல காணப்படும். தேவனுக்கு இருக்கிற அனுதாபத்தை காட்டிலும் பெரிதானதை போல அது காணப்படும். So when God will say stay away, you will feel like apologizing. தேவன் இந்த காரியத்திலிருந்து தள்ளி இரு என்று நமக்கு சொல்லுவாரே ஆகில் அந்த சூழ்நிலையில் நாம் மிக ஒரு வருத்தப்படுகிறது போல காணப்படும். So we have to be very careful that we don't get more sympathetic than God. ஆகினாலே தேவனை காட்டிலும் அதிக அனுதாபம் உள்ளவர்களாக நாம் இருந்துவிட வேண்டும் என்பதை குறித்த அந்த காரியத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். Have you come across those situations in your life where you will say, I will send just one SMS and it is not one SMS? உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஏற்கனவே இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் வந்திருக்கலாம்.
ஒரே ஒரு துரித செய்தியை மாத்திரம் நான் அனுப்பிவிட்டு நிறுத்தி விடுகிறேன் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஒரு துரித செய்தியோடு மாத்திரமல்ல, it's one more and one more and one more. இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று. Because what comes back to you works your emotions and makes you reply one more time. ஏனென்றால் என்ன செய்தி உங்களுக்கு திரும்பி வருகிறதோ அது உங்களை எழுச்சியூட்டி மறுபடியுமாக இன்னொரு பதிலை அது அனுப்ப தூண்ட செய்கிறது. If you turn to 2 Corinthians chapter 7, இரண்டாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில் and read verse 10, 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, see, read that first line again. தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When you get a godly, so you can find out the difference between human sorrow and godly sorrow. மனுஷ துக்கத்துக்கும் தேவனுடைய துக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களால் இங்கே காண முடிகிறது. So when you have scolded a person too much and then you feel very bad, you want to go and apologize, that's not godly sorrow. நீங்கள் ஒரு மனிதரை நன்றாக அதிகமாக திட்டிவிட்டு அதற்கு பின்பு நீங்கள் துக்கப்பட்டு அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க போகும் பொழுது அது அல்ல தேவனுடைய துக்கம். Now I'm speaking about the interaction between opposite sexes. எதிர்பாலரோடு கூட நாம் சம்பாஷிக்கிற சம்பாஷணை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். Not about normal fights. சாதாரணமாய் வருகிற சண்டை குறித்து அல்ல. So this verses, if godly sorrow, if you get godly sorrow, that sorrow will work repentance where you will not feel sorry after that second time. தேவனுக்கேற்ற துக்கம் என்னவென்றால் பின்பு போய் உங்களை மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கொடுக்காது. But this kind of sympathy, this sorrow will make you go and start a conversation, an apology, and it will give you a sorrow later on that you felt sorry. நீங்கள் முன்பாக காணப்பட்டதான அந்த அனுதாபமையோ அந்த துக்கத்தையோ நீங்கள் அடைவீர்களே ஆகில் அது பின்பு போய் திரும்பமாக இதற்கு துக்கப்பட்டு மனஸ்தாபப்படக்கூடிய அளவிற்கு அது உங்களை மாற்றி விடுகிறது. So godly sorrow will not make you feel sorry for sorrowing after that. தேவனுடைய துக்கமானது பின்பு ஒரு காலம் அதை குறித்து மனஸ்தாபப்பட இடம் கொடுக்காது. So check your sorrow, check your sympathies, is it godly or human? ஆகினாலே உங்களுக்கு இருக்கிற துக்கத்தையும் உங்களுக்கு இருக்கிறதான அந்த அனுதாபங்கள் யாவற்றையும் குறித்து நீங்கள் சோதித்து பாருங்கள், அது தேவனுக்கேற்ற துக்கமாய் இருக்கிறதா. So if you have made that foolish mistake of shouting too much, மதியீனமாக அதிகமாக நீங்கள் ஒருவேளை கத்தி விடுவீர்களே ஆகில், don't go and apologize, say sorry to Jesus and stay away. That's நீங்கள் திரும்பவுமாக போய் அந்த நபரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நோக்கி இயேசுவே எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்கள், அது போதும். Second thing, இரண்டாவது காரியம், there is a verse in the Bible which says if you break the fence the serpent will bite you. இங்கே இன்னொரு வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வேலியை தாண்டும் பொழுது சர்ப்பம் வந்து உங்களை பாம்பு உங்களை கடிக்கும். Ecclesiastes chapter 10, I think. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். So if you break the hedge a serpent will bite you. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். So that means you have to make fences when you're in your relationships. ஆகையினாலே நீங்கள் வைக்கிறதான உறவுகள் யாவற்றிலும் நீங்கள் வேலி அல்லது அடைப்பை வைக்க வேண்டும். Sometimes in these intersexual relationships you will step into a relationship, you will say I'm only going to speak spiritual things. இப்படி எதிர்பாலரோடு கூட நாம் பழகுகிறதான அந்த உறவுகளிலே நாம் என்ன சொல்லுவோம் என்றால், பேச மாத்திரமே நான் செய்வேன், I will speak only spiritual things. ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமே நான் பேசுவேன். My friendship is only going to be spiritual. என்னுடைய அந்த சிநேகிதமானது ஆவிக்குரிய சிநேகிதமாக மாத்திரமே இருக்கும். So you will start by saying only spiritual things. நீங்கள் தொடக்கத்திலே ஆவிக்குரிய காரியங்களை தான் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். But as you get more and more familiar, நீங்கள் இப்படி நன்றாக பழக விடும் பொழுது spiritual conversation will slowly become casual conversation. ஆவிக்குரிய சம்பாஷணைகள் என்ன நடக்கிறது என்றால் ஒரு சாதாரண சம்பாஷணைகளாக இப்பொழுது மாறி விடுகிறது. After some time it will become carnal conversation. கொஞ்ச காலத்திற்கு பின்பு இந்த சம்பாஷணைகள் இப்பொழுது மாம்சீகமான சம்பாஷணைகளாக மாறி விடுகிறது. After that it will become vulgar conversation. அதற்கு பின்பு இது ஆபாசமான சம்பாஷணைகளாக மாறி விடுகிறது. So you see,
the fence is broken easily. ஆகையினால் இங்கே பாருங்கள், அடைப்பானது மிக சுலபமாக பிடுங்கப்படுகிறது. So it's better across sexes, don't even start spiritual conversation. ஆகையினாலே நீங்கள் எதிர்பாலரோடு கூட சம்பாஷணையை கூட ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லதாகவே இருக்கும். Because if you do that, you will see that Jezebel is very strong even in those areas. ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ஏசபேல் மிக மிக பலவானாய் இருக்கிறாள். So to prevent her from stepping even into spiritual areas, you have to keep your fences strong. அவளை இந்த ஆவிக்குரிய இந்த காரியங்களிலும் கூட அவள் நடைபடி எடுத்து வைத்து விடாதபடிக்கு இந்த காரியங்களில் நாம் அடைப்பை மிக மிக பலமாய் வைத்திருக்க வேண்டும். Because we can't trust ourselves. ஏனென்றால் நம்மால் நம்ப முடிகிறதில்லை. What will happen, when it will happen, we don't know. When it suddenly happens, we'll be out of control. என்ன நடக்க போகிறது, எப்பொழுது நடக்க போகிறது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படி காரியங்கள் நடைபெறும் பொழுது நமக்கு நம்மேலே கட்டுப்பாடு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. So keep your fences strong in the beginning itself. ஆகினாலே உங்களுடைய வேலியை, உங்களுடைய அடைப்பை தொடக்கத்தில் தானே நீங்கள் மிக பலமாய் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். Another thing, a third point to be careful about, under the same verse, break the fence and the serpent will bite you. இதே வசனத்தின் அடிப்படையில் அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும் என்கிறதான அந்த வசனத்தின் இந்த மூன்றாவது அம்சம் என்னவென்றால், now God may have brought some brothers or sisters into your life as an elder brother, as a counselor, as a guide, as one who prays for you and so on. தேவனே சிலரை உங்களுக்கு ஒரு ஆலோசனை தரும்படியாக, உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தை உதவி செய்யும்படியாக, நடத்தும்படியாக தேவனே அனுமதித்து ஒரு மூத்த சகோதரனாக உங்களுக்கு தந்திருப்பார். It may be it will be a person across the sex, and it may be a believer who's a parent, or maybe a servant of God. அது எதிர்பாலராக இருக்கலாம், அது ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு தேவனுடைய விசுவாசியாக இருக்கலாம். And you feel that in your relationship, in your conversation, there's nothing wrong, there's nothing in my heart. நீங்கள் யோசிக்கலாம், அவர்களோடு கூட நான் வைக்கிற சம்பாஷணையில் ஒரு காரியம் தவறே இல்லை, என் இருதயத்திலும் எதுவும் தவறாக தோன்றவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Even there, be very careful that you don't get dependent on that person. என்றாலுமோ அந்த நபரிடத்திலே ஆலோசனைக்காக போகிறீர்களே, அந்த நபரையே நீங்கள் சார்ந்து கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because you may have been blessed by that brother or by that sister. அந்த சகோதரனாலே, அந்த குறிப்பிட்ட சகோதரியாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். See that you don't reach a stage where you can't be without that person, that all that source of eternal life comes only through that person. என்ன நடக்கிறதுனால் அந்த நபரின் ஜீவன், பரிபூர்ண ஜீவனின் எல்லா ஊற்றும் அந்த நபரின் மூலமாகத்தான் வருகிறது என்கிறதான அந்த நிலைக்கு நீங்கள் போய்விடக் கூடாது. So that means when that person goes, you're gone, you're dead. அந்த அர்த்தம் என்னவென்றால், ஒருவேளை அந்த நபர் போய்விட்டால் நீங்களும் போய்விடுவீர்கள், மரித்தும் போய்விடுவீர்கள். So God will provide some people for your spiritual improvement, but see that you don't get dependent. தேவனே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக சில நபர்களை அவரே உங்களுக்கு தந்தருளுவார். ஆனால் அந்த நபரையே நீங்கள் முற்றிலுமாக சார்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். So a little later you might tend to get a little possessive about that person. கொஞ்ச காலங்களுக்கு பின்பு அந்த நபரை நீங்கள் மிகவும் சொந்தம் பாராட்ட, உரிமை பாராட்ட ஆரம்பிப்பீர்கள். And then it will get little by little that healthy relationship that existed in the beginning when God provided that person might go. அந்த தேவனே அந்த நபரை கொடுத்த பொழுது உங்களுக்கு தொடக்கத்தில் இருந்ததான அந்த சுகமான நல்ல உறவானது இப்பொழுது போய்விட ஆரம்பிக்கிறது. Once again I say, when I told in the first time, it's not something that we chose. Symptoms and situations will say that God brought that person into your life. மறுபடியுமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் இந்த காரியங்கள் அடைகுழிகளினாலே, அடையாளங்களினாலே அந்த நபரை நாம் தெரிந்து கொள்வது அல்ல, தேவனே நமக்காக சில நபரை ஏற்படுத்தி தருவது. But if we are not careful in preserving the healthiness of that relationship, God will bring about a situation where that bond is broken. அந்த அப்படிப்பட்டதான நபரோடு கூட வைக்கிறதான உறவானது நல்ல உறவாக இல்லாத பட்சத்தில் தேவனே அந்த உறவை உடைக்கும்படியான சூழ்நிலையை கொண்டு வருவார். What will happen? என்ன நடக்கும் என்றால், God's grace that was keeping both of you together in a healthy, holy relationship will leave you, and you can either get too close in the wrong sense, or you can end up fighting with each other.
தேவனே அந்த உறவை உங்களுக்கு கொண்டு வந்தாரே, நல்ல உறவு வைக்கும்படி. அந்த தேவனுடைய கிருபையானது போய்விடும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒன்று, நீங்கள் முற்றிலுமாய் அந்த நபரோடு கூட மிக அதிகமான நெருக்கம் உண்டாகிவிடும், அல்லது முற்றிலுமாய் அவரை விட்டு நீங்கள் பிரிந்து போவீர்கள். You might start seeing some areas in the other person's life which you will say, I never thought of this, I never realized this person was like this, and you'll get so disappointed and dejected and depressed. அந்த நபரின் சில வாழ்க்கை பகுதிகளை உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஐயோ, இப்படிப்பட்ட வாழ்க்கையா இந்த நபருக்கு இருந்தது, இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று நீங்கள் பார்த்துவிட்டு நீங்களே அதைரியப்பட்டு சோர்வுற்று போய் விடுவீர்கள். So don't allow that situation to come. In the beginning itself, place your fence properly and don't allow the serpent to bite you. அப்படிப்பட்டதான் சூழ்நிலையை நீங்கள் வரும்படி ஒரு காலம் நீங்கள் விடவே கூடாது. தொடக்கத்தில் தானே சர்ப்பம் வர, பாம்பு வந்து கடிக்காதபடிக்கு நீங்கள் அடைப்பை வைத்திருக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக, some previous relationship which you had, which where the other person became a traitor in your life. நீங்கள் முன்பாக முற்காலத்திலே வைத்திருந்ததான அந்த உறவுள்ள அந்த நபர், அவர் உங்களுக்கு பின்பு துரோகியாக மாறி இருக்கலாம். Therefore you now become bitter against the entire opposite sex. ஆகையினாலே இந்த எதிர்பாலர், இப்படிப்பட்டவர் எதிர்பாலர் யாவருமே இவர்கள் மோசமானவர்கள் என்ற ஒரு கசப்பு உங்களுக்கு வந்துவிடும். So don't let that bitterness make you feel that you will never fall again. மறுபடியுமாக நான் விழப்போவதே இல்லை என்று அப்படிப்பட்ட தைரியம் இந்த கசப்பினாலே வந்தபடியினால் அப்படிப்பட்ட தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டாம். One young boy, ஒரு வாலிப சகோதரன், he said, brother, I don't want to get married. பிரதர், எனக்கு ஒரு காலம் விவாகம் செய்ய விருப்பமில்லை. Because I know all these girls. பெண்களை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். And he said, all the boys who are with me, they have their girlfriends and they switch on their speakers and they let me hear what that girl is talking on the other side. Brother, I can't hear the words they are talking. I can't imagine girls will talk such things. It's not one or two. I've heard so many girls speak such vulgar things. I hate girls now. சகோதரனே, எனக்கு இருக்கிறதான நண்பர்கள் வைத்திருக்கிற தொலைபேசிகளில் அவர்களுடைய அந்த சக மாணவிகள் அல்லது சக சிநேகித மாணவிகள் அவர்களோடு கூட பேசும் பொழுது அவர்களுடைய சிநேகிதிகள் பேசுகிற வார்த்தைகளை அவர் இப்பொழுது பெரிய அந்த ஸ்பீக்கர் போனிலே போட்டு கேட்க செய்கிறார். அப்படி அவர்கள் கேட்க செய்யும் பொழுது அவர்கள் பேச அந்த பெண்கள் யாவரும் பேசுகிற பாஷையை நீங்கள் கேட்டால் கேட்கவே முடியாது. அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை அத்தனை பெண்களுமே பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். Now the girls will be wondering, so if we speak to boys, they switch on the speaker, is it? இப்பொழுது பெண்களுக்கு ஒரு கேள்வி வந்து விடுகிறது, நாங்கள் பையன்களோடு பேசும் பொழுது அவர்கள் போனை உடனடியாக ஸ்பீக்கர் போனில் போட்டு விடுவார்களா என்ன? So how much of my conversation has other boys heard? எவ்வளவு என்னுடைய சம்பாஷணைகளை எல்லாம் இப்பொழுது மற்ற பையன்கள் கேட்டார்களோ இல்லையோ தெரியாது. So in the result, boys hate girls, girls hate boys. I never knew that boys will do like this. முடிவு என்ன? பெண்கள் பையன்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், பையன்கள் பெண்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். Bitterness is not your savior. Jesus is your savior. கசப்பு அல்ல உன்னுடைய இரட்சகர், இயேசுவே உன் இரட்சகராய் இருக்கிறார். So don't put your confidence in bitterness. If you think that, I hate boys, I hate girls after that. I have seen people who say that, who meet a trustworthy person from the opposite sex after a short time and all their hatred goes. நம்பிக்கையை நீங்கள் ஒரு காலம் கசப்பின் மேல் வைத்து விடக்கூடாது. எனக்கு பெண்களையே பிடிக்காது அல்லது எனக்கு பையன்களையே பிடிக்காது என்று சொல்கிறதான அப்படிப்பட்ட அநேக வாலிபர்கள் எனக்கு தெரியும். பின்பு அவருடைய வாழ்க்கையில் அதே நபர்கள் எதிர்பாலரோடு கூட உறவு கொண்டு விட்டார்கள். They will meet a trustworthy person and they will get trapped there. அங்கே அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை சந்தித்து அங்கே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். Till then you can't trust any girl, you can't trust any boy. They will shout that. But then somewhere Jezebel will come in again and all those rules will fall. So don't trust in your bitterness, trust in Jesus. ஆகையால் அவர்கள் எந்த பையனை நம்ப முடியாது, எந்த பெண்ணை நம்ப முடியாது என்று சொல்லுகிற இவர்களே கடைசியில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரின் மேலே அங்கே நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். அங்கே இசபேல் வந்து விடுகிறாள். Fifthly, ஐந்தாவதாக, there are some who naturally are not inclined to the opposite sex. சிலர் இயற்கையாகவே எதிர்பாலரோடு கூட ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் இருக்கிறார்கள்.
there are people who have said that, and there are people who behave like that also. சிலர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், சிலர் இப்படியுமே அவருடைய பாவனை நடைமுறையும் காணப்படுகிறது. I know of girls and boys who say that, I'm not attracted by the opposite sex. எனக்கு சில சகோதரர்கள் சகோதரிகள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். எதிர்பாலர்களால் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். And they walk like that, they behave like that, they won't turn to the wrong side, they won't mix with people of the opposite sex, they are by themselves. அவருடைய நடத்தையை நீங்கள் பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். அவர்கள் எதிர்பாலரோடு கூட அவர்கள் போய் பேசுகிறதில்லை, அவர்களை பார்க்கிறதும் இல்லை, அவர்களே தனிமையாக அப்படியே இருந்து கொண்டு இருப்பார்கள். Don't let that also be your confidence. அந்த காரியமும் அப்படிப்பட்ட காரியமும் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்துவிட ஒரு காலம் இடம் கொடுக்க வேண்டாம். Because when someone comes into your life after that, your bond will be stronger than normal people who are naturally inclined to the opposite sex. ஏனென்றால் நீங்கள் அப்படி நடக்கிற பட்சத்தில் திடீரென்று ஒருவர் உங்களோடு கூட ஒரு சிநேகிதத்திற்காக உறவுக்காக வரும்பொழுது நீங்கள் அவரோடு கூட வைக்கிறதான அந்த உறவானது அவ்வளவு கடினமான நல்ல மிக மிக திடமான உறவாய் அது மாறிவிடுகிறது. அதை பிரிக்கவே யாராலும் முடியாமல் போய்விடுகிறது. It will be more than normal people who are in the weak category, who are inclined to the opposite sex. ஒரு சாதாரணமாக பலவீனமாய் மற்ற எதிர்பாலரால் ஈர்க்கப்படுகிறார்களே, அவர்கள் வைக்கிறதான அந்த ஐக்கியத்தை காட்டிலும் அதிகமானதாய் உங்களுடைய ஐக்கியம் மாறிவிடுகிறது. I am saying this from many experiences that I have seen about young girls and boys. வாலிப சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே கண்டதான அநேக உதாரணங்களில் இருந்து அனுபவங்களில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I know one servant of God who said, in this one matter no one can find fault with me. எனக்கு தெரியும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த ஒரு காரியத்தில் என்னை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. And a few years later, in the same regard, he fell. கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு அதே காரியத்தில் அவர் விழுந்து போனார். So you can't trust yourself, I can't trust myself. ஆகினாலே உங்களிலே நீங்களும் என்னிலே நானும் நம்பிக்கை கொள்ள முடியாது. So you just can't say, oh, this thing no one can find fault with me, I'm confident, I don't have such inclinations. No, your trust should be in Jesus. இந்த காரியங்களிலே என்னை யாரும் என்னை தவறு கண்டுபிடிக்கவே முடியாது, எனக்கு என்னை குறித்து நன்றாக தெரியும், நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ஒரு காலம் நம்முடைய நம்பிக்கையின் மேலே நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. Sixthly, ஆறாவதாக the Bible, beware of brokers who try to feed your passions when they see your weakness. உன்னுடைய பலவீனங்களை காணும் பொழுது புரோகிதர்கள் குறித்து, brokers means people who come and try to help you to connect with other people. மற்றவர்களோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய வருகிறார்களே, இதே புரோக்கர்களாக அவர்களை குறித்து நீங்கள் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். So when you have a passion for someone else, நீங்கள் ஒருவருக்காக ஒரு அன்பு இருக்கும் பொழுது, we all have weak moments. நம்ம யாவருக்குமே பலவீனமான ஒரு சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் இருக்கும். Someone will notice it and will try to facilitate it. சிலர் அந்த காரியத்தை கண்டுபிடித்து அதற்கு திருப்தி செய்யும்படியாக சிலர் முயற்சி செய்வார்கள். In the Bible there's a story like that. வேதத்தில் இப்படி ஒரு கதையும் உண்டு. David had a son called Amnon. அம்னோன் என்கிறதான ஒரு புத்திரன் தாவீதுக்கு உண்டு. He fell in love with his stepsister. அவன் தன்னுடைய சகாலத்தின் மகளோடு கூட தன்னுடைய உறவை அவன் அன்பு வைக்க ஆரம்பித்தான். And one day Amnon's brother saw his face was changed, he was getting thin, and he asked him, what's happened, why are you getting thin like this every day? அம்னோனின் முகமானது துக்கமாக வாடி போய் இப்படி இருந்த பொழுது ஏன் இப்படி இருக்கிறாய் என்று அவனை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். Then Amnon told him the truth. அப்பொழுது அம்னோன் அவன் சத்தியத்தை சொன்னான். Then that brother gave him some ideas, you do like this, you do like this, you do like this, then you can have fun. அப்பொழுது சகோதரன் அவனுக்கு சில திட்டங்களை சொல்லிக் கொடுத்து இப்படி செய்யும் பொழுது நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தான். So when you have weak moments in your life and there are some people who come and advise you and try to feed those passions, beware of them, they are the devil's instruments. சில நேரத்தில் நீங்கள் பலவீனமாய்
அப்படி நீங்கள் பலவீனமான அந்த சூழ்நிலைகளிலே அந்த சம்பவங்களிலே சிலர் முற்பட்டு உங்களுக்கு வந்து அங்கே உதவி செய்யும்படி வருவார்கள், முயற்சிப்பார்கள். அவர்களை குறித்து நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பிசாசுகளின் ஸ்தானாதிபதிகளாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். So in your class there will be people like that. People who take your news to others and people who take others' news and bring them to you. உன்னுடைய வகுப்பில் தானே அப்படி சிலர் இருப்பார்கள். உன்னிடத்திலிருந்து செய்தி வாங்கி அவனிடத்தில் கொடுப்பார்கள், அவனிடத்தில் செய்தி வாங்கி உன்னிடத்தில் கொடுப்பார்கள். Be very careful not to entertain those offers. அப்படிப்பட்டதான அவர்கள் கொடுக்கிறதான உதவிகளை நீங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. They flee from them. They are the devil's instruments. அவர்களை விட்டு நீங்கள் விலகி ஓடுங்கள். ஏனென்றால் அவர்கள் பிசாசுகளின் ஆயுதங்களாய் இருக்கிறார்கள். There are plenty of these things going on all over the place, and there are plenty of girls and boys who are falling into these wrong relationships because of these brokers. இப்படிப்பட்டதான இந்த தவறான இந்த புரோக்கர்களின் நிமித்தமாக அநேக வாலிப சகோதர சகோதரிகள் தவறான உறவுகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். Thousands and thousands of lives are being broken and destroyed by this spirit. இப்படிப்பட்டதான ஆவியினாலே ஆயிரக்கணக்கானவர்கள் அவருடைய ஆவிகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. Thousands of families are being broken because of this spirit. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஆவியினாலே உடைக்கப்பட்டு போய் இருக்கிறது. And these poor young boys and girls fall into these relationships and they can't disentangle themselves. இந்த ஏழை சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த உறவிலே இப்படி விழுந்து விட்டபடியினாலே தங்களை அதிலிருந்து மீட்டுக்கொள்ள அவர்களால் முடியாமல் இருக்கிறது. They don't even have the mind to come out. They want to do what is wrong. என்ன அதிலிருந்து வெளியே வரக்கூட அவர்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. அது தவறு என்னவோ அதையே செய்யவும் அவர்கள் விரும்புகிறார்கள். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? God should give us the strength to stand on the side of the truth. உண்மையின் சத்தியத்தின் பக்கத்தில் நிற்கும்படிக்கு நிற்க தேவன் நமக்கு கிருபையை தர வேண்டும். God should give us the grace to stand on the side of holiness. பரிசுத்தத்தின் பகுதியில் நிற்கக்கூடியதான அந்த கிருபையை பலனை தேவன் நமக்கு தர வேண்டும். God should give us the grace to stand against everything that God wants us to stand against. தேவன் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் விரோதமாய் நிற்க விரும்புகிறாரோ அவைகள் யாவற்றிற்கும் நாமும் விரோதமாய் நிற்க உதவி செய்ய வேண்டும். Once you fall into this trap, இந்த கண்ணியிலே நீங்கள் ஒரு முறை விழுந்து விட்டால் you will see your gospel will start changing. நீங்களே பார்ப்பீர்கள் உங்களுடைய சுவிசேஷமானது மாற ஆரம்பிக்கும். Same things which you stood against now you will start justifying. எந்த காரியத்திற்காக நீங்கள் விரோதமாய் நின்றீர்களோ அந்த காரியத்தை இப்பொழுது நீங்களே நீதிகரிப்பீர்கள். Same things which you saw in somebody else and said, my God, what's happening to them? Now you will start creating statements that justify that. எப்படி இந்த காரியங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்த பொழுது தெய்வமே என்ன நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியமாய் பார்த்த நீங்களே அந்த காரியமுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அதை நீங்கள் நீதிகரிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். You are flesh, I am flesh. நீங்களும் மாம்சமாய் இருக்கிறீர்கள், நானும் மாம்சமாகவே இருக்கிறேன். These things can happen to any one of us. நம்ம யாருக்கு வேண்டுமானாகிலும் இந்த காரியம் நடக்கலாம். But we have a savior who says, behold, I am the Lord, the God of all flesh. ஆனால் நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு. அந்த இரட்சகர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். Without that savior, one day something will happen, we'll fall. அந்த இரட்சகர் இல்லாமல் ஒரு நாள் ஏதாவது நடந்துவிடும், நாம் விழுந்து போய் விடுவோம். How many want to take that savior with you today? எத்தனை பேர் இந்த இரட்சகரை உங்களோடு கூட எடுத்து செல்ல விரும்புகிறீர்கள்? Jezebel is waiting in your office. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே எசேபேல் காத்து கொண்டிருக்கிறாள். Jezebel is waiting in your neighborhood. உன்னுடைய அருகாமையின் வீட்டின் அருகாமையிலே இந்த எசேபேல் காத்து கொண்டிருக்கிறாள். Jezebel is waiting in your college. உன்னுடைய கல்லூரியிலே இந்த எசேபேல் காத்து கொண்டிருக்கிறாள். You don't know who she is, but she's a very powerful woman. அவள் யார் என்று உங்களுக்கு தெரியாது என்றாலும் அவள் மிக மிக பலம் வாய்ந்த ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள். When she speaks, she will convince. Nobody can say no to her. அவள் பேசும் பொழுது நீங்கள் ஈர்க்கப்பட்டு விடுவீர்கள். இல்லை, வேண்டாம் என்று யாருமே அவளுக்கு சொல்ல முடியாது. That's why we need a savior. ஆகையினால் தான் நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டியதா இருக்கிறது. There is a person, a friend called Jesus. நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நண்பர் உண்டு. அவருடைய பெயர் இயேசு. He crushed the head of this Jezebel. இந்த
ஏசபேலின் தலையை அவர் நசுக்கி இருக்கிறார். If you hold his hand, he will protect you also. நீங்கள் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டால் உங்களையும் அவர் பாதுகாப்பார். How many want Jesus? எத்தனை பேருக்கு இயேசு வேண்டும்? You have Jesus for studies, you have Jesus for your sickness, you have Jesus for your family problems, but how many want Jesus to overcome Jezebel? உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக, உங்களுடைய வியாதிக்காக, படிப்புக்காக, குடும்ப பிரச்சனைக்காக இயேசு வேண்டும். ஆனால் எத்தனை பேருக்கு இயேசு இதற்காக வேண்டும்? But how many want Jesus for this to overcome Jezebel? ஏசபேலை மேற்கொள்ளும்படியாக எத்தனை பேருக்கு இயேசு வேண்டும்? Put up your hand. அப்படி என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். We are all helpless people. நாம் யாவருமே உதவியற்ற ஜனம். We are all weak flesh. நாம் யாவருமே பலவீனமான மாம்சம். Easily tempted. சுலபமாகவே சோதிக்கப்பட்டு விடுகிறோம். Easily stumbling, easily falling. சுலபமாகவே தள்ளாடி விழுந்து விடுகிறோம். But we have Jesus. ஆனால் என்றாலும் நமக்கு இயேசு உண்டு. He never fell. அவர் ஒரு காலம் விழுந்ததில்லை. He did no sin. அவர் பாவம் செய்யவில்லை. He knew no sin. அவர் பாவம் அறியவில்லை. In his soul, in his spirit, there was no sin. அவருடைய ஆத்துமாவிலே, அவருடைய ஆவியிலே பாவமே இல்லை. We just heard of some rules just now. இப்பொழுதுதானே சில சட்ட திட்டங்களை நாம் கேட்டோம். Even these rules will not protect us. It is Jesus who will protect us. இந்த சட்டங்களும் கூட நம்மை பாதுகாக்க முடியாது. இயேசு மாத்திரமே நம்மை பாதுகாக்க முடியும். Today invite Jesus into your mind. இன்றைக்கு உடைய மனதிலே இயேசுவை வரவழைப்பீர்களாக. Invite Jesus into your emotions. உங்களுடைய எழுச்சியிலே இயேசுவை வரவழைப்பீர்களாக. Invite Jesus into your thoughts. உங்களுடைய சிந்தனைகளிலே இயேசுவை வரவழைப்பீர்களாக. Invite Jesus into your decisions. உங்களுடைய தீர்மானங்களிலே இயேசுவை வரவழைப்பீர்களாக. Invite Jesus into your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்கு இயேசுவை வரவழைப்பாயாக. Invite Jesus into your college. உங்களுடைய கல்லூரிக்கு இயேசுவை வரவழைப்பாயாக. Ask Jesus to control your cell phone conversation. உன்னுடைய தொலைபேசி சம்பாஷணைகளை இயேசுவே நீர் கட்டுப்படுத்தும் என்று சொல்லுவாயாக. Just like you are holy, your cell phone should be holy. எப்படி நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயோ அப்படியே உன்னுடைய தொலைபேசியும் பரிசுத்தமாய் இருக்க Just வேண்டும். like you are holy, your laptop should be holy. எப்படி நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயோ அதே வண்ணமாக உன்னுடைய லேப்டாப்பும் பரிசுத்தமாய் இருக்க Just வேண்டும். like you are holy, your pen drive and your CD should be holy. எப்படி நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயோ அதே வண்ணமாக உன்னுடைய பென் டிரைவும் சிடியும் பரிசுத்தமாய் இருக்க In வேண்டும். everything Jesus should be revealed. எல்லா இடத்திலும் இயேசுவே வெளிப்பட வேண்டும். The Holy Spirit is coming down. பரிசுத்தாவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். He is going to bring Jesus into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அவர் கொண்டு வர போகிறார். Holy Father, பரிசுத்த பிதா, Holy Jesus, பரிசுத்த இயேசு, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் they are going before you in your battle. உன்னுடைய யுத்தத்திலே உனக்கு முன்பாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். You are very, 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 very weak, but you have a triune God who's very, 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 very strong. நீ மிக 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 பலவீனமானவராய் இருக்கிறாய். ஆனால் உனக்கு முன்பாக யுத்தத்திலே மிக பலம் வாய்ந்த திருத்துவ தேவன் போய் கொண்டிருக்கிறார். Hold him. அவரை பிடித்துக்கொள். Hold him tightly. அவரை கெட்டியாக பற்றிக்கொள். Follow him. அவரை பின்பற்று. Obey him. அவருக்கு கீழ்ப்படி. Let him rule your spirit. அவருடைய ஆவியை ஆளட்டும். Let him rule your soul. அவருடைய ஆத்துமாவை ஆளட்டும். Let him rule your body. அவருடைய சரீரத்தை ஆளட்டும். God will protect you. தேவன் உன்னை பாதுகாப்பார். No Jezebel will touch you. ஒரு யேசபேலும் உன்னை தொட முடியாது. You will get an anointing and you will say, throw her down. உனக்கு ஒரு அபிஷேகம் வரும். அதன் மூலமாக நீயே சொல்வாய், அவளை கீழே தள்ளு. Ura samankaramani antuda. Arya samankalamani antuda ayarabahatde. Nimanka shamtudan kamani ankaramani antude. Appa Niara mausha bakalamanka sabakalamani antude. Appa kirubetarum Yeswe kirubetarum ஆண்டவரே. Ora masamankalamari shabakalamani antude. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இந்த யேசபேலுடைய ஆவியை கவிழ்த்து போட ஒரு நிரந்தரமான நியாய தீர்ப்பை அவள் மேல் செலுத்தும்படியாக ஒரு குறிப்பிட்ட சிறு கூட்ட பலவீனர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் இந்த பலவீனத்தினால் இழுப்புண்டு போய் வஞ்சிக்கப்பட்டு அடிபட்டு இன்றைக்கு அது வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், இருதயத்தின் ஆழத்தில் வெற்றியை விரும்புகிறவர்கள், பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
இங்கே யாராவது சமர்ப்பிப்பீர்களா? யாராவது ஒப்படைப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த பாவம் வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் போதும், நானும் இயேசுவை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இப்பொழுதே அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, எசபேல் உங்களை காலேஜில் சந்திக்கும் போது, வேலை ஸ்தலத்தில் சந்திக்கும் போது, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சந்திக்கும் போது அவளை மிதிக்கக்கூடிய விதத்தில் இப்பொழுது கர்த்தர் பலத்தை தருவாராக. இப்பொழுது கர்த்தர் அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சிந்தையில் பரிசுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார். நீமா கரமா சபா கரமானியா துடாய் ரபதுரே ஓ ரமா ஷமா கலமானியா துடாரியா சப்துரே ஓ ரமா கஷபா கலமானியா துரே நீமா கரமானியா துரே. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. Nira adira hasira ima adulpa samtana yagol iya katuna iya santana